This video is sponsored by eMoto shopping application. இந்த அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸ் உங்களால் ரொம்பவே கம்மியான விலையில் வாங்க முடியும். அதுலேயும் ஒரு சில ப்ராடக்டை 50% ஆஃபரில் உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ப்ளே ஸ்டோரில் சிம்பிளாக eMoto அப்ளிகேஷனில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் ஐட்டம்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். வெல்கம் கிட் அதுவும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் வாங்கி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான திருவிழாக்கள் நடைபெறும் தான் என்றாலும் அழகரின் சித்திரை திருவிழா என்றாலே மதுரையே களைகட்டும். அதனால்தான் மதுரை சித்திரை திருவிழாவை திருவிழாக்களின் திருவிழா என அழைக்கிறார்கள். மதுரைக்கு வடக்கே 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அழகர் மலை. இந்த மலையை சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சோலைமலை, திருமாலிருங்குன்றம் என வர்ணிக்கிறது. இருங்குன்றம், வனகிரி என இந்த மலைக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. இங்குதான் திருமால் கள்ளழகராக கோவில் கொண்டிருக்கிறார். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அழகர் கோவில் 108 வைணவ திவ்ய தேசத்தில் 129வது திருத்தலமாகும். கேரள கட்டிடக்கலை அமைப்பில் வட்ட வடிவமான கருவறையில் அமையப்பெற்ற இக்கோவிலில் இறைவன் சுந்தரராஜ பெருமாளாகவும் தாயார் சுந்தரவள்ளி தாயாராகவும் அருள்பாலிக்கிறார்கள். பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்கர்கள் போன்றோர் இந்த கோவிலுக்கு திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். இந்த மதுரை அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பசாமி இருக்கிறார். மலை குன்றுகளில் வாழ்ந்த சமணர்கள் மதுரையை சுற்றிலும் இருந்த யானைமலை, கீழவளவு, நாகமலை போன்ற மலை குன்றுகளில் வாழ்ந்தது போன்று அழகர் மலை குன்றுகளிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அழகர் மலையில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலும் நூபுரகங்கை நீர்வீழ்ச்சியும் அமைந்திருக்கிறது. அழகர் மலையில் குடிகொண்டிருக்கும் வைணவ கடவுளான அழகருக்கும் சைவ கடவுளான மீனாட்சிக்கும் என்ன தொடர்பு? ஏன் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் அழகர் மதுரைக்கு வருகிறார்? இது இரண்டிற்குமே புராண கதை சொல்லப்படுகிறது. முதல் புராண கதையின்படி மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் மீனாட்சியின் சகோதரர் கள்ளழகர். மதுரையில் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இந்த திருமணத்திற்கு சீர்கொண்டு வருகிறார் அழகர். வரும் வழியெங்கும் அழகரை பார்ப்பதற்காக பக்தர்கள் வழிநெடுகிலும் திரண்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் உரிய நேரத்திற்கு தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் அழகரால் போய்விடுகிறது. இதனால் அழகர் வருவதற்குள் இங்கே மீனாட்சியின் திருமணம் நடந்து முடிந்து விடுகிறது. இதனால் கோபித்துக் கொண்ட அவர் வைகை ஆற்றில் இறங்கி குளித்துவிட்டு வண்டியூர் சென்று விடுகிறார். அன்று இரவு வண்டியூரில் தனது காதலி துலுக்க நாச்சியாரின் வீட்டில் தங்கிவிட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பி விடுகிறார் என அந்த கதை கூறுகிறது. இரண்டாவது புராண கதையின்படி ஒரு காலத்தில் சுதபஸ் என்ற முனிவர் சிற்றாற்றின் கரையில் அமர்ந்து விஷ்ணுவை நினைத்து தவம் இருந்தார். அந்நேரத்தில் துர்வாச முனிவர் அங்கு வரவே சுதபஸ் முனிவர் அவரை கவனிக்கவில்லை. இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற துர்வாசர் மண்டுகோ பவ